வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் ஒரு அதிசயமான பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். தமிழ்நாட்டின் இதயத்தில் உள்ள புனித தலம் திருவாரூர். இங்கு பக்தி, கலாச்சாரம், கட்டிடக்கலை இவை அனைத்தையும் இணைக்கும் பிரமாண்ட நிகழ்வுதான் திருவாரூர் ஆழித்தேர் திருவிழா. இன்று நாம் காணப்போவது தேரை பற்றி மட்டும் அல்ல, இதன் பின்னுள்ள புராணங்கள், காவியங்கள், தெய்வீக அருள் மற்றும் தமிழரின் கலாச்சார சிறப்புகளையும் தான். திருவாரூரின் மறைந்து போகும் சூரிய ஒளியில் நாம் காலத்தை தாண்டி செல்லலாம். இந்த மகத்தான திருவிழாவின் இதயமாக நிற்பது திருவாரூர் ஆழித்தேர். இந்த கடல் போன்ற பிரம்மாண்ட தேர் 300 டன் எடையுள்ள மரத்தால் ஆன இந்த உயரிய தேர் வெறும் ஒரு கட்டிட கலையின் சாதனை மட்டும் அல்ல, இது திருவாரூர் மக்களின் பக்தி, கலை மற்றும் தொழில்நுட்பமும் சேர்ந்து உருவாகிய ஒரு நம்பிக்கையின் சின்னம். இந்த தேர் வெறும் ஒரு வாகனம் அல்ல, இது கண்கொள்ளா கலைப்பொருள். பெரும் தேக்கு மற்றும் பலா மரத்திலிருந்து செதுக்கப்பட்டு 7 மாடி கட்டிடம் உயரத்திற்கு திகழ்கிறது. இதன் முழு அமைப்புமே ராமாயணம், மகாபாரதம் மற்றும் புராணங்களை பிரதிபலிக்கும் அரிய செதுக்கல்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இது இறையருளையும் பரமசக்தியையும் குறிக்கும் ஒரு திரு உருவம், இறைவனின் ஆன்மீக நடனத்தை பிரதிபலிக்கும் வடிவம், தியாகராஜராக அவதரித்துள்ள சிவன். இந்த தேர் மிகவும் சிறப்புடையதாக இருப்பதற்கு காரணம் என்ன? 90 அடி உயரமுடைய 300 டன் எடையுள்ள இந்த தேர் எப்படி நகர்கிறது? இந்த தேரை நகர்த்துவது பக்தர்களின் வலிமையினால் மட்டும் அல்ல, அவர்களின் பக்தியுமே இதை நகர்த்துகிறது என்று சொல்லலாம். திருவாரூர் தேர் சாதாரணமான சக்தியால் நகராது, இது பக்தியினால் மட்டுமே நகரும். ஆயிரக்கணக்கான கரங்கள் ஒன்று சேர்ந்து ஒரே நோக்கத்தில் இழைக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஆழித்தேரு திருவிழாவில் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்களுடைய ஆற்றலையும் பக்தியையும் ஒருங்கிணைத்து இந்த மாமரத்தேரை நகர்த்துகின்றனர். பக்தர்கள் ஒருமித்து கோஷம் எழுப்பி, திருநாமம் சொல்லி பறைகள் முழங்க, சங்குகள் ஊத, தேரின் பெரும் சக்கரங்கள் மெதுவாக உருளத் தொடங்கும். அந்த தருணம் கண்ணுக்கு எட்டா ஆனந்தமாக இருக்கும். தேரின் நகர்வு தொடங்கும் போது திருவாரூர் நகரமே உயிர் பெற்றுவிடும் போல தோன்றும். அதன் பெருமை தெருக்களில் வெளிப்படும். வானமே திறந்து ஆசீர்வதிப்பது போல் தோன்றும். காலடியில் உள்ள பூமியே புனிதமாய் மாறிவிடும். திருவாரூர் தேரின் பயணம் வெறும் ஊர்வலமல்ல, இது ஒரு தெய்வீக யாத்திரை. இங்கு செல்லும் ஒவ்வொருவரும் பரமனது கருணையை பெறும் பாக்கியசாலிகள். ஆனால் இதற்கு பின்னால் இன்னும் ஆழமான வரலாறு உள்ளது. இந்த தேருக்கு பல நூற்றாண்டுகளாக தொன்மையும் புராணங்களும் இருக்கின்றன. இந்த வரலாறு ஒரு புராண கதையோடு தொடங்குகிறது. சோழ வம்சத்தைச் சேர்ந்த முசுகுந்தன் என்ற வீர சக்கரவர்த்தி ஒருநாள் தெய்வீக யுத்தத்தில் இந்திரனுக்கு உதவி செய்தார். அதற்காக இந்திரன் அவருக்கு ஒரு வரம் அளிக்க முனைந்தார். ஆனால் முசுகுந்தன் தனது பக்தி உணர்வால் தியாகராஜரின் திருவுருவத்தை திருவாரூர் ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டுமென கேட்டார். இதுவே திருவாரூர் கோயில் தோன்றிய முக்கிய காரணமாக திகழ்கிறது. அதன் பிறகுதான் இந்த மாமரம் கொண்டு உருவாக்கப்பட்ட தேரோட்டம் தொடங்கியது. இந்த அதிசயங்களை பற்றி தெரிந்து கொள்ள வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். தகவல்களை AI பயன்படுத்தி தமிழ் பெருமையை அனைவரும் அறிய சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்ய மறக்காதீர்கள். திருவாரூர் தேரை இழுப்பதன் மூலம் புனித பலன்கள் கிடைக்கும், பாவங்கள் நீங்கும், செழிப்பு பெருகும் என்பர். பக்தர்கள் தேரை இழுப்பதன் மூலம் இறைவனுக்கு மேலும் அருகிலாகிறார்கள். திருவாரூர் தேருடன் இணைந்து கூறப்படும் மற்றொரு தொன்மையான கதை மன்னர் மனுநீதி சோழனை பற்றியது. திருவாரூர் நகரம் நீதியின் மன்னனாக புகழப்படும் மனுநீதி சோழனின் ஆட்சி மையமாக இருந்தது. அவர் தனது மக்களுக்கான நீதியை உறுதி செய்ய அரண்மனை வாசலில் ஒரு பெரிய நீதிமணி கட்டி வைத்திருந்தார். யாரேனும் முறையிட விரும்பினால் அதனை அடிக்கலாம். ஒரு நாள் ஒரு பசு வந்து கொண்டு அந்த மணியை அடிக்கிறது. விசாரணையில் மன்னனின் மகன் ஓட்டிய தேரின் சக்கரத்தால் கன்று உயிரிழந்தது தெரியவந்தது. மனுநீதி சோழன் தன் கொள்கையில் உறுதியாக இருந்ததால் தனது மகனை அதே முறையில் தேரின் கீழ் உடல் ஈழச் செய்து நீதியை நிலைநாட்டினார். திருவாரூரின் ஆழித்தேர் இந்த நீதியின் முக்கியத்துவத்தை நினைவுகூரும் ஒரு சின்னமாக பார்க்கப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய தேராகவும் மன்னர்களால் மட்டுமே இழுக்கப்படும் தேராகவும் இருக்கும் திருவாரூர் ஆழித்தேரின் புனிதத்துவம் மனுநீதி சோழன் நிலைநாட்டிய நீதிக்கான ஒரு காலமற்ற சின்னம் என கருதப்படுகிறது. திருவாரூர் தேரின் அழகையும் அதை பாதுகாத்து உருவாக்கிய பரம கலைநயத்தையும் நாம் மறக்க முடியாது. தேரை தாங்கி நிற்கும் 64 மரத்துண்டுகளும் பழைய இந்தியாவில் புனிதமான அறிவாக கருதப்பட்ட 64 கலைகளின் பிரதிநிதிகளாக உள்ளன. தேரின் முன்பாக உள்ள 4 குதிரைகள் 4 வேதங்களாகும். ரிக்,
யஜுர் சமா அதர்வு இந்த உலகத்தை காத்து ஆன்மீக ஞானத்தை வழங்கும் அடையாளங்கள். தேரின் வடிவமைப்பு ஒருமைப்பாட்டை பேசுகிறது. ஆனால் இந்த மாபெரும் திருவாரூர் தேரின் பயணம் எளிதானதல்ல. 1927ஆம் ஆண்டில் ஒரு கோரமான பயங்கர தீ விபத்தில் தேரின் மூல வடிவம் முற்றிலும் அழிந்துவிட்டது. ஒரு புனித மரபு முற்றிலுமாக முடிந்துவிடுமோ என்று அச்சமுற்றார்கள். ஆனால் திருவாரூர் மக்கள் பின்வாங்கவில்லை. தங்கள் உறுதியையும் பக்தியையும் இணைத்து தேரை மீண்டும் உருவாக்கினார்கள். இந்த விடாமுயற்சி ஒன்றை காட்டுகிறது. எந்த அழிவும் இடர்பாடுகளும் வந்தாலும் பக்தர்களின் நம்பிக்கை எதையும் மீண்டும் உயிர்ப்பிக்க வல்லது. ஆழித்தேரைச் சுற்றி மிக ஆச்சரியமான ஒரு புராண கதை நிலவுகிறது. இந்த தேரை ஆணிகள் இல்லாமல் உருவாக்கியதாக கூறப்படுகிறது. ஆம், நீங்கள் சரியாக கேட்டீர்கள். இந்த மாபெரும் முழு வடிவமைப்பும் மரக்கட்டைகளை உத்தரத்தோடு ஒன்றோடொன்று இணைக்கும் இன்டர்லாக்கிங் முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு ஆணி கூட பயன்படுத்தப்படவில்லை. இந்த கதை தேரின் தெய்வீக கலைநுட்பத்தை வெளிப்படுத்துகிறது. மற்றுமொரு புராண கதை இன்றும் பேசப்படுவது கொண்டே என்ற ஒரு பெண்ணின் கதை. சோழப் பேரரசின் பொற்காலம் திருவாரூர் தியாகேசர் ஆலயத்தில் பக்தியுடன் சேவை செய்பவள் கொண்டே. அவள் பாடல், நடனம், அலங்காரம் அனைத்தும் ஆரூர் பெருமானுக்காகவே செய்கின்றவள். ஆனால் திருவாரூர் காவல் அதிகாரி ஒருவன் அவளிடம் ஆசை கொண்டான். அவனை எதிர்த்து கொண்டே அவமானத்துக்குள்ளாகி ஆலயத்திலிருந்து நீக்கப்பட்டாள். நீதியற்ற இடத்தில் ஈசன் இருக்க வேண்டியதில்லை, பெருமான் வரவில்லை என்றால் திருவாரூருக்கு திரும்பப் போவதில்லை என்று அவள் சத்தியம் செய்துவிட்டு ஊரை விட்டு சென்று விட்டாள். நாட்கள் சென்றன. திருவாரூரில் பங்குனி உத்திர திருவிழா வந்தது. பிரம்மாண்டமான ஆழித்தேர் நகரவே இல்லை. மன்னன் கலங்கினார். ஆலயத்தில் தீர்வு தேடினான். அப்போது தியாகேசர் முதியவராக தோன்றி கொண்டி வந்து தேர் ஏறி கவரை வீசினால் மட்டுமே தேர் நகரும் என்று கூறினார். அச்சமடைந்த மன்னன் கொண்டியை அழைத்தான். ஓடாத தேர் நகர இந்த அடியாளை அழைக்கச் சொன்னாரா என் ஈசன் என்று பக்தியுடன் அவள் ஊர் திரும்பினாள். தேருக்கு முன் சென்று சிவன் நினைவில் ஆடத் தொடங்கினாள். ஆழ்ந்த பக்தியில் ஈசன் மனம் உருகினார். தானாகவே தேர் நகரத் தொடங்கியது. மக்கள் ஆனந்த கண்ணீருடன் ஆரூரா தியாகேசா என்று முழக்கம் எழுப்பினர். தேரில் நின்றபடியே, இனி நான் தரையில் இறங்க மாட்டேன், என் உயிர் சிவனிடமே சேர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். தேரோடு திருவாரூரை வலம் வந்து இறுதியாக அங்கேயே உயிர் பிரிந்து ஈசனின் இறைவனடி சேர்ந்தாள். மன்னன் அவளின் உடலை மயிலாடுதுறை காவிரி கரையில் தகனம் செய்து வழியெங்கும் விநாயகர் ஆலயங்களை அமைத்தான். 19ஆம் நூற்றாண்டு வரை கொண்டியின் வம்சத்தினருக்கு தேரின் முதல் மரியாதை என்று மரியாதை வழங்கப்பட்டது. இன்று திருவாரூரின் அருகே ஓடும் கொண்டி ஆறு மற்றும் கொண்டித்தோப்பு அந்த தியாகத்தின் அடையாளம். திருவாரூர் செல்லும் பக்தர்கள் தியாகேசரை வணங்கும் போது கொண்டியின் பக்தியும் தியாகமும் நினைவில் கொள்ளுங்கள். ஆழித்தேரின் திருவிழா மகாவிஷ்ணுவின் திருவருளுடன் கூடவே ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஆன்மீக தொடர்பையும் கொண்டுள்ளது. புராண கதைகளின்படி திருமால் வாமன அவதாரத்தில் திருவாரூர் நிலத்திற்கு அருள் வழங்கினார். அந்த நிகழ்வால் சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணு ஆகியோர் ஒரே இடத்தில் வணங்கப்படும் புனித நிலமாக திருவாரூர் பிரகாசிக்கிறது. இதனால் சிவவிஷ்ணவ பக்தர்கள் ஒருமித்து வழிபடக்கூடிய ஆன்மீக ஒற்றுமையின் நிலையாக இது போற்றப்படுகிறது. திருவாரூர் ஆழித்தேர் திருவிழா இறைவன் வழிநடத்தும் மகத்தான பயணம். சிவனும் விஷ்ணுவும் திருவாரூரின் ஆன்மீக தளத்தில் ஒருங்கிணைந்திருப்பதை நினைவூட்டுகிறது. ஏப்ரல் 7, 2025 வரலாறு சொல்லும் நாளில் பங்கேற்க தயாராகுங்கள். தெய்வீக வழியில் மிளிரும் தேரை காணும் அந்த அனுபவம் உங்கள் மனதை ஆழமாக வருடும். இது உங்கள் முதல் அனுபவமாக இருக்கட்டும், அல்லது பழைய நினைவுகளை மீண்டும் கொண்டு வரும் தருணமாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு அற்புதமான நிகழ்வின் பகுதியாக மாறவிருக்கிறீர்கள். ஏப்ரல் 7, 2025 அன்று உங்கள் குடும்பத்தினருடன், நண்பர்களுடன், அன்புக்குரியவர்களுடன் திருவாரூர் திருவிழாவை கண்டுகளிக்க வாருங்கள். இந்த ஆழமான ஆன்மீக பயணத்தை நீங்கள் ரசித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள்.